சட்டம் என் கையில் அந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் எனக்கு தோணுது, இந்த படத்தோட 10 நிமிஷத்துலேயே கதைக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. ரொம்ப சுற்றி வளைக்காம ஒரு சிங்கிள் டேக்குள்ளே கதை ட்ராவல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. லவ் போர்ஷன் எதுவுமே இல்லை, அது இதோட அடுத்த ப்ளஸ்ஸாக தோணுச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது, அது பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ டைரக்டர் சாச்சி அவர்களுக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப். இந்த படத்தில் நடிகர் சதீஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அவரோட நடிப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களோட இந்த படத்தில் பெட்டராக நடிச்சிருக்காரு. அவர் திக்குவாய் வர போர்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாரு. கிளைமேக்ஸில் எமோஷனல் சீன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி இதில் நடித்த அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா நடிகர்களும், அது அஜய் அவர்களாக இருக்கட்டும், மைம் கோபி அவர்களாக இருக்கட்டும், பாவிலாக இருக்கட்டும், எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரம் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. படம் எனக்கு ஓரளவுக்கு நல்ல என்கேஜிங்கான ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் குடோஸ் டு த என்டையர் டீம். இந்த படம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் த்ரில்லர் படம் ரசிகராக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள், உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. மீண்டும் இன்னொரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.